என்னடா அது? அம்மா கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அவனை ரிமாண்ட்ல உள்ள தள்ளிட்டு அவளை தரதரன்னு இழுத்துட்டு வந்துடுறேன். எங்க இழுத்துட்டு வருவ? இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படி அவ உங்களுக்கு வேணும்னா இழுத்துட்டு வந்து மாட்டு தொழுவத்துல கட்டி போடுங்க. கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணங்க மேல சத்தியம், நான் கெட்டு போகல. எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்கணும். என் தங்கச்சியாச்சே, நீ கெட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம்? அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் உன்னை எதுக்காக மன்னிக்கணும்? இப்பவும் நீ இந்த வீட்டு ராஜகுமாரிடா, இந்த குடும்பத்தோட விளக்கு. அழக்கூடாது. போடா. ஒண்ணு சொல்ல வேண்டாம், அது தாக்குற சக்தி எனக்கு இல்ல. நீதான் வந்துட்டியே, அது போதுங்க. ஜீவா, மன்னிச்சிருங்கம்மா. தெரியும்டா, நீ வந்துருவேன்னு தெரியும். என் பிள்ளையாச்சு, என்னை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. பாத்தீங்களா, நான் சொல்லல அவளை விட்டுட்டு வந்துருவான்னு. நம்ம ஜீவா வந்துட்டா. அயோக்கிய ராஸ்கல், கலக்கிட்டடா. கலக்கிட்ட. அப்பா வாய்க்க. வலிக்குதுங்கறல்ல. ஐயோ வலிக்குதுங்கற. 3 நாளா நம்ம சமைக்க விட்டுட்டு போயிட்டானே, நமக்கு எப்படி வலிச்சிருக்கும்? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. எங்கேயாவது போய் ஒரு மாப்பிளையை தேடி பிடிச்சு என் பொண்ணுக்கு உடனே கல்யாணம் நடத்தணும். அவ பேருக்கு தாண்டா ஆடுறா பாடுறா, உள்ளுக்குள்ள அவ மனசு தீயா எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த தீயை அணைக்காம இந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. அண்ணன், அவ கல்யாணத்தை நம்ம உடனே நடத்தணும். அந்த ஜீவா இருக்கானே, அவன் தான் அவளோட உயிர். அந்த உயிரை விட்டுட்டு நம்ம கிட்ட திருப்பி வந்திருக்கானா,
அது நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தாலதான். இப்ப நம்ம கடங்காரங்க. அவளுக்கு எந்த பையனை பார்த்து கொடுத்து அந்த கடனை தீர்க்க போறோம்னு தெரியல. இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ வேண்டாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது நீங்க கேளுங்க. நீங்களா பார்த்து எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நீங்க எந்த பொண்ணை முடிவு பண்றீங்களோ எனக்கு சம்மதம் தான். வாங்க வாங்க வாங்க, 2 பேருமா சேர்ந்து செலக்ட் பண்ணுவோம். இதுல என்ன எடுக்க வேண்டாம், மேடம் தீர்மானிச்சீங்கன்னா போதும். என்னங்க நீங்க தானே அந்த பொண்ணை பாத்திருக்கீங்க, நான் பார்த்தது இல்லல்ல. இதுல அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, செலக்ட் பண்ணிடுவோம். இந்த பாரு, இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற வந்த மினி, இவன் உசுரே அந்த பொண்ணுதான். அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு திரும்பி வந்திருக்கான்னா என் மேல உள்ள அன்புனால இல்ல, உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினால. அந்த பாசத்தை நீ திருப்பி காட்டணும்னா மினி மாதிரி பொண்ணு பார்த்தா போதாது, அவளோட பல மடங்கு அற்புதமான பொண்ணை பார்க்கணும். அது உன் கடமை, மறந்துடாத. அம்மா அம்மா அம்மா, டேய் ஸ்டீபன், வா. டேய் வாடா. அடங்க. அம்மா, ஏய் வா 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 வா. வாடி, வாடி. என்னடா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடுறோம். வேளாங்கண்ணி மாதா, என் பிரார்த்தனை வீண் போகல. இது மினியோட செயின், கொடுக்க மறந்துட்டேன். இது அவகிட்ட கொடுத்துடணும். அதுக்கு என்ன, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிட்டே போச்சு. எங்க இங்க கொடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன? மினிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. மாப்பிள்ள ஸ்டேட்ஸ்ல MBA படிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன உடனே மினியும் அமெரிக்கா போயிடுமா. கொஞ்சம் அப்படி வாங்க. இத பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால நம்ம பையன் கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் என் ஆசை. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? இந்த செயினை நம்மளே அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாங்க. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு அவளை பார்க்கணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க அவளை விட அற்புதமான பொண்ணை தேடி கண்டுபிடின்னு. அதுக்குதான். நீங்க வேணா பாருங்க, இந்த உலகத்தையே ஒரு அலசு அலசி அவளை விட ஒரு அற்புதமான பொண்ணை நான் என் ஜீவாவுக்கு தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். வாங்க போலாம். அவங்க வீட்டுக்கு நம்ம போறத அவங்க விரும்புவாங்களா? அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைங்க. நாம இப்ப அங்க போறோம்.